கேட்டைக்கு அவிட்டம் எத்தனாவது தாரைங்க? நம்ம இந்திரனுக்கு என்ன சொன்னோம்? கேட்டைன்னு சொன்னோமா? கேட்டையிலேருந்து எண்ணி பாருங்கள். கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், 6வது தாரை. இப்போ 6 தெய்வானுகுலம்னு சொன்னோமா? ஈஸ்வரன் என்ன நட்சத்திரம் சொன்னோம்? திருவாதிரைக்கு 6 யார்? திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். பூரம் யார்? அம்பாள். அப்போ ஈஸ்வரனுக்கு யார்? அம்பாள். பைரணியில் பிறந்தவங்க ஆட்டு கெடா, அந்த கெடா கிடையாது, ஆடு, பெண் ஆடு. அந்த ஆட்டு தலையை வந்து சிம்பிளாக வச்சாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். சேலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா குருமூர்த்தி ஐயா நமது சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக மிக அதிக அளவில் ஐயாவுடைய பதிவுகள் வந்துட்டு இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக மிக எளிமையாக சொல்லக்கூடியவர். அவருக்கு இன்றைக்கு தரப்பட்டக்கூடிய தலைப்பு பொருளாதார வெற்றி தரும் பெயரியல் ரகசியம் அப்படிங்கிற இன்றைக்கி ஒரு சூட்சமத்தை அற்புதமான முறையில் எல்லோருக்கும் தெரியுமாறு நம்மளுடைய சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களும் ஜோதிடர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதை கேட்டு ஆனந்தம் கொள்ளுங்கள். ஹலோ. வசுதேவ சுதம் தேவம் கம்சதானுர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எஸ்கே ஜோதிட பயிற்சி நிலையம் ஜோதிட வித்யாலயம் நடத்தும் 26வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு பொருளாதார வெற்றி தரக்கூடிய பெயரியல். நம்ம பெயரியல்னால் பொதுவாக என்ன பண்ணுறாங்க, இந்த நியூமராலஜின்னு சொல்கிறோம் இல்லையா? நியூமராலஜிக்கு ஆங்கிலத்தில் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த 26 ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு நம்பர் உண்டுங்க. அதை வந்து நம்ம பெயரியலில் பார்த்து நம்ம ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா பேர் வைக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வச்சுருக்கோம். இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம்லாம் இல்லைங்க. பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு முதல் எழுத்துன்னு ஒன்று இருக்கும். நட்சத்திர எழுத்துக்கள்னு போட்டிருக்கோமா இல்லையா? அந்த நட்சத்திர எழுத்துக்களை வைத்து தான் குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், நிறைய பேர் என்கிட்ட போன வாரம் கூட 2 பேர் வந்தாங்க. ஐயா பஞ்சாங்க இது கிடையாது, ஜாதக குறிப்பு கிடையாது, பொருத்தம் மட்டும் பாருங்கள், பேர் பொருத்தம் பாருங்கன்னு கேட்குறாங்க. பேர் பொருத்தம் எப்படிங்க பார்ப்பீங்க? அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து எந்த நட்சத்திரமாக அந்த அவங்க இப்போ ஒரு சரஸ்வதின்னு பேர் வச்சுருக்காங்க, அந்த சா எங்கே வருதுன்னு பார்க்கணும். ரமேஷ்னு வச்சுருந்தாங்கன்னா ரா எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்து நம்ம எப்பயும் போல் நட்சத்திர பொருத்தம் போட்டு கொடுக்கலாம். இதுதான் வந்து காலம் காலமாக நாம் இப்போ கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய பெயரியல். இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்ட பெயரியல். இதில் வந்து குமாரசாமிங்கிற நூலில் நமக்கு வந்து சிறப்பான இந்த பெயரியல் நட்சத்திர பெயர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை என்று ஒன்று உண்டு. அந்த அதிதேவதையினுடைய பெயர்கள் தான் அந்த நட்சத்திர பெயர்களாக இருக்கும். இதில் பஞ்சாங்கத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரலாம். பட் இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமாக நடைமுறையிலே மிகச்சிறப்பான பலன்களை தருவதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக தாராபலன்னு சொன்ன ஐயா கூட சொன்னாங்க, மேடம் கூட பேசும்போது சொன்னாங்க. அதாவது ஜென்ம நட்சத்திரம் ஜென்மத்தாரைன்னு பேர், 2வது வந்து தனத்தாரை அல்லது சம்பத்து தாரைன்னு பேர், 3வது விபத்து தாரை, 4வது க்ஷேமத்தாரை, 5வது பிரத்யக்கு தாரை அல்லது தடை தாரைன்னு சொல்கிறது, 6வது சாதகத்தாரை, 7வது வதை தாரைன்னு பேர், 8 வந்து மித்ரு அல்லது நட்பு தாரை, 9 வந்து அதிமித்ருன்னு பேர், அதிநட்புன்னு சொல்கிறது. இதில் பார்க்கும்போது சாதாரணமாக இந்த மாதிரி தாராபலன்களை நம்ம பயன்படுத்துகிறோம். குமாரசாமியத்தில் இதுக்கு ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக தரப்பட்டிருக்கிறது. இந்த 9 மட்டும் இல்லாமல் இப்போ 10, 11 வரும்போது 10வது கர்மத்தாரை, 11 வந்து சமுதாய வேதை, இப்படி வந்து வரிசலாக தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தாரைக்குமே 27 தாரைக்கும் 27 தாராபலன்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தாரைகள் என்பது முதல் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியது 2வது தாரை. கனகதாரா ஸ்தோத்திரம்னு பார்த்துருப்பீங்க. கனகதாரா ஸ்தோத்திரம்னா ஆதிசங்கரர் ஒரு பிராமண சிறுவனாக ஒரு 4-5 வயது பாலகனாக இருக்கும்போது ஒரு அகரகாரத்தில் போய் பிட்சை வாங்குறார். பிட்சை கேட்குறார், பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார். உள்ள அந்த அம்மா வந்து ஒரே ஒரு நெல்லிக்கனி, அதுவும் காஞ்சி போன நெல்லிக்கனி, ஒரு பக்கம் அழுகி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அந்த பிராமணர் உஞ்சவிருத்திக்காக வெளியே போயிருக்கார். அந்த அம்மா வீட்டில் இருக்கா. பாலகன் வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறான். அந்த காலத்தில் என்ன வழக்கம்னா 3 தடவைக்கு மேலே கேட்க மாட்டாங்க. 3 தரம் கேட்பாங்க, போடலைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. 2 தரம் கேட்டுடுறான். பார்க்கும்போதே சிவஸ்வரூபமாக இருக்கான், சாட்சாத் சிவனே தானே.
சங்கரன் ஆதிசங்கரனே வந்து நிற்கிறான் வாசலில். இந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு என்னன்னு தெரியல. இந்த காஞ்சி போன நெல்லிக்கனி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த வீட்டில் வேறு எதுவுமே இல்லை. வறுமைனா சாதாரண வறுமை கிடையாது. அந்த நெல்லிக்கனியை முடித்து தான் என்ன பண்ணணுங்க, அந்த அவர் வந்து பிராமணர் என்ன பண்ணணும், விரதத்தை முடிக்கணும். அதுக்காக வைத்திருந்த நெல்லிக்கனியை இந்த பாலகனுக்கு கொண்டு வந்து போடுகிறார். போட்ட உடனே அந்த பாலகனுக்கு கண்ணில் தண்ணி. இவ்வளோ ஒரு வறுமையில் போய் இந்த பிராமண குடும்பத்தை நீ வச்சுருக்கேன்னு சொல்லி மகாலட்சுமிகிட்ட சண்டை போடுறார். யார்? அந்த பாலகன், சாட்சாத் சிறுவன். ஏன்னா பிரம்மஸ்வரூபம் இல்லையா, ஈஸ்வரனே வந்திருக்கான் இல்லையா. அப்போது அவன் பாடின அந்த ஸ்லோகத்துக்கு பேர் தான் கனகதாரா ஸ்லோகம்னு பேர். கனகதாரா ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் சரி, வறுமையில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாளில் முழு நெல்லிக்கனியை வச்சு அதில் வச்சு சாதம் செய்தாலும் சரி, அல்லது நெல்லிக்கனியாகவே படைத்தாலும் சரி, மகாலட்சுமிக்கு படைக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இது காலையில் பண்ணுறதோட இரவு சாயங்கால நேரத்தில் பண்ணலாம். விளக்கேற்றி வச்சு உங்களால் முடிஞ்சாலும் விளக்கேற்றுங்க. 11 விளக்கு 18 விளக்கு, இப்படி அதிகபட்சமான விளக்குகளை ஏற்றி வைத்து இந்த நெல்லிக்கனியை வைத்து படைத்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வரும்போது எப்படியாப்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அது விலகிவிடும் என்பதுதான் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 11 வெள்ளிக்கிழமை படித்த இதை வந்து பாராயணம் பண்ணவங்க மிகச்சிறப்பான வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நெல்லிக்கனியினுடைய நட்சத்திரம் என்னங்க, பரணி நட்சத்திரம். நெல்லிக்கனிங்கிறது பரணி என்ன தாரைங்க, அஸ்வினிக்கு 2வது தாரை. அப்போ காலபுருஷ அஸ்வினின்னு சொல்கிறது காலபுருஷனுடைய முதல் நட்சத்திரம். அப்போ அந்த தினத்தாரைங்கிறது 2வது தாரையை இயக்கக்கூடிய பரம ரகசியம்தான் இந்த கனகதாரா அப்படிங்கிறது. அந்த சோத்திரத்தை படித்து முடித்த உடனே தங்க நெல்லிக்கனி மாலையில் அது மேலே இருந்து அப்படியே மழை மாதிரி பொழிஞ்சுதான் அந்த வீட்டையே ரொப்பிடிச்சான். எப்படிங்க, அந்த வீட்டையே தங்க நெல்லிக்கனிகளாக மகாலட்சுமி தாயார் ரொப்பி விடுகிறார். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்தோத்திரம். படித்து பாருங்கள். ஸோ இது வந்து நாம் இப்போது என்ன இன்றைக்கி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாராபலன் பார்த்து ஒரு பெயர் வைக்கும்போது, நீங்கள் பஞ்சாங்கத்தில் நட்சத்திர பெயர்கள் வைக்கிறது அது ஒரு மெத்தடு, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் நிறுவனம்னு ஒன்று இருக்கும்ல, ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்கள்ல, ஏதாவது ஒரு விஷயங்களை செய்வீங்கள்ல, அதுக்கு வந்து உங்கள் ஒரு பெயர்களை வைக்கும்போது 2வது தாரையிலே பெயர்கள் வைக்கும்போது, 2வது தாரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2nd தாரையிலே பெயர் வைக்கும்போது பொருளாதார வெற்றி என்பது 100க்கு 100 உண்டு. ஒரே நாளில் இதெல்லாம் வந்துடாதுங்க. இந்த வந்து பெயர்கள் வந்து மந்திர சொற்களாக மாறி வேலை செய்யும். நமக்கு ஏன் தெய்வ பெயர்களாக வச்சாங்க? தெய்வங்களுடைய பெயர்களை அந்த சாக்கிலையாவது நம்ம வந்து ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்லி முருகான்னு கூப்பிடுறோம், கிருஷ்ணான்னு கூப்பிட்றோமா இல்லையா? குழந்தைக்கு அந்த பெயரை வச்சாதான் வெங்கடேசான்னு கூப்பிட்டுட்டே இருக்கோம். கோவிந்தான்னு இந்த நாமங்களை சொல்ல நம்ம பாவம் அழியிறது ஒரு பக்கம், அந்த குழந்தைக்கு ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அது ஒரு மந்திரமாக மாறி வேலை செய்யும். நம்ம தினம் அன்றாட வாழ்க்கையிலேயே இதை வந்து பயன்படுத்த அந்த மந்திர உச்சாடனமாக லட்சம் ஜபம் பண்ணுங்க, கோடி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு வரதுக்குள்ளே ஒரு கோடி தடவையாவது எனக்கு சுற்றியில் இருக்கிறவங்க கூப்பிட்ற மாட்டாங்களா? கண்டிப்பாக கூப்பிட்ருப்பாங்க. அதுக்காக அந்த லட்சம் உருவேற்றுறது, கோடி உருவேற்றுறது அப்படிங்கிறது இந்த மந்திர ஜபம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது தெய்வ பெயர்களாக வைத்தார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்று. அதனால் நன்மை செய்யக்கூடிய அந்த தாரைகள் என்று சொல்லும்போது முக்கியமாக 2வது தாரை பொருளாதார சிறப்பு அருமையாக தரும். 27வது தாரை என்று சொல்வது, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு 1 முன்னாடி 1 பின்னாடி. உதாரணத்துக்கு ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி அஸ்வினி, அவருக்கு அடுத்தது கிருத்திகை. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பெயர் வைக்கலாம், பொருளாதார சிறப்பு நல்லாயிருக்கும். அல்லது அஸ்வினியில் பெயர் வைக்கலாம். அஸ்வினியில் வைக்கும்போது வணங்கத்தக்க நிலைன்னு சொல்கிறது. வணங்கத்தக்க நிலைன்னா நாம் எந்த காலத்திலும் நமக்கு 27வது நட்சத்திர நபரை பகைத்து கொள்ளவே கூடாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த நட்சத்திர பெயருடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை எக்காலம் கொண்டும் பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். அவங்க காலில் விழுந்துடணும். என்ன பண்ணிடணுங்க, சரண்டர் ஆகிடணும். 27வது நட்சத்திர தாரையை கொண்டவர்களை எக்காரணம் கொண்டும் பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களை நம்ம சுற்றின்னு வச்சுக்கணும். இந்த 2ஆம் தாரை உள்ளவங்கள பழகணும், அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். அடுத்தது 4வது தாரை. அடுத்தது 6வது தாரை தெய்வானுகூலம் என்று பெயர். தெய்வானுகூலம் என்பது வாழ்க்கையில் வந்து செல்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் செல்வம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, தெய்வ அனுகூலம் இருக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் இருக்காருங்க, கோடியாக சம்பாதிக்கிறார். காத்தால் அவர் 7-8 மணிக்கு வீட்டிலேருந்து போனார்னா நைட்டு 11 மணிக்கு தான் வரார். அவர் குடும்பத்தோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவர் டைமே இல்லை. மாதத்தில் ஒரு நாள் எங்கள் கூட இருப்பான்னு குழந்தைங்க கேட்குறாங்க. அந்த ஒரு நாளை கூட அவரால் ஒதுக்க முடியல.
அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது முக்கியமான மீட்டிங், அன்னைக்குன்னு பார்த்து முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்துடுது. அப்போ பணம் இருந்தால் என்னத்துக்குங்க ஆகுது? வயசான அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இவங்க கடைசியில் வயசானவங்க தனியாக கொட்டு கொட்டுன்னு உட்காந்துருக்காங்க. தேவையான பணம் இருக்குங்க. தேவையான பணம் இருந்து என்ன பண்ண போகுதுங்க? எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான நேரத்திலே சரியான வழியிலே பயன்படுத்துவதற்கு தெய்வ அனுகூலம் தேவை. தெய்வம் நம்ம கூட இருக்கணும். பணம் நிறையா கொடுத்துட்டு உடம்பு பூரா நோயை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? உடம்பு பூரா நோய் இருக்குது சார், என்கிட்ட வேலை செய்கிற டிரைவர் வந்து அறுசுவை உணவு சாப்பிட்றான். சரணபவனில் போனால் மீல்ஸு 250 ரூபா ஒரு மீல்ஸு, 2 பேரும் போகிறாங்க. டிரைவர் கட்டுன்னு கட்டுறான், இவரால் முடியல. ஏன்னா இவருக்கு டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, சுகர் வந்து அரிசி வந்து நீ வந்து இவ்வளோ தான் சாப்பிட்ணும், காய்கறி நிறையா சாப்பிட்ணும், ஸ்வீட்டை தொடவே கூடாது. இவருக்கு பாயாசம்னா பிடிக்கும். ஆனால் டிரைவர் சாப்பிட்டுட்டு இருப்பான், இவர் வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பார். இவரால் அதை சாப்பிட முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ அனுகூலம் இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, அனுபவிக்க முடியும். அந்த தெய்வம் வந்து நல்லது கெட்டதுகளுக்கு உங்களுக்கு துணை நிற்கும். ஒரு விஷயத்தை போகும்போதே பார்க்கும்போதே இதை பண்ணு, இதை பண்ணாத, இந்த ஆள் உனக்கு நல்லவன் இல்லை கெட்டவன்னு காட்டி கொடுக்கும். அந்த தெய்வம் என்ன பண்ணிவிடுங்க, கரெக்டான நேரத்தில் சரியாக காட்டி கொடுக்கும். அந்த பஞ்சபாண்டவருடைய சூதாட்டத்தில் பார்த்து இவர் கேட்பார், கடைசியில் காந்தாரியோ யார் குந்தியோ கேட்பா, கிருஷ்ணா நீ நினச்சிருந்தா அந்த சூதாட்டத்தையே தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்பான். சூதாட்டம் நடந்ததா இல்லையா? அப்போ துரியோதனன் என்ன சொல்கிறான், நான் உருட்ட மாட்டேன், எனக்கு பதிலாக எங்கள் மாமா உருட்டுவார். யார்? சகுனி உருட்டுவார்னு சொல்லிடுறான். இவன் தர்மம் என்ன நினைக்கிறானா, இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறானா. தர்மபுத்திரன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கிருஷ்ணன் வந்து உருட்டுவான்னு சொல்லியிருந்தா அவன் தோற்றுருப்பானா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். தர்மம் ஏன் தோத்தான்னா, அந்த இடத்துல தெய்வம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சான். ஏன்னா அது கிருஷ்ணனுக்கு பிடிக்காதுன்னு அவனுக்கு தெரியும். கிருஷ்ணன் வந்தால் அதை நடத்த விட மாட்டான். அதனால் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தானா. அப்போ கிருஷ்ணனே சொல்கிறானா, அவன் தர்மம் வந்து என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தான், நான் வாசல்லையே தான் நின்றுட்டு இருந்தேன். கடைசியாக திரௌபதி துகில் உரியும் போது அவள் கிருஷ்ணான்னாலாம். அப்புறம் தான் கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுறானா. அப்போ தெய்வானுகூலங்கிறது எந்தளவு முக்கியங்கிறது பார்த்துக்கோங்க. தெய்வானுகூலம் 6வது நட்சத்திரம். இந்த 6வது நட்சத்திரத்தில் பேர் வச்சுட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை இந்த நட்சத்திரம் கொடுக்குறது. அதே போல் 8, 9 தாரைகள் தாராளமாக வைக்கலாம். 13ங்கிறது அதிர்ஷ்டம். 13வது தாரை என்பது அதிர்ஷ்ட தாரை. இதில் வந்து வைக்கக்கூடாத பேர் வந்து 18வது பேர். 18வது நட்சத்திரம் தட்சிண வேதைன்னு பேர். முக்கியமாக இந்த 2 விஷயத்தை இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க, மற்றதை கூட விட்டுருங்க. 2வது தாரையும் 27வது தாரையும் பெயர் வைக்கிறதுக்கு மிகவும் உகந்தது. 13வது தாரையும் வைக்க உகந்தது. 18வது தாரையை வச்சிடக்கூடாது. 18 வச்சா என்ன ஆகுங்க, தட்சிண வேதைன்னு பேர். பொருளாதார தட்சிணை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை தட்சிண வைங்கன்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த தட்சிண வேதையாக மாறும். நமக்கு வந்து அந்த பொருளாதார தடையை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் உத்திராட நட்சத்திரத்தில் நல்ல காரியங்களே செய்யக்கூடாதும்பார். ஏன்னா உத்திராடம் வந்து ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். உத்திராடம் வந்து முகூர்த்தம் குறிக்க நிறைய நாட்களில் பார்த்திங்கன்னா உத்திராடத்தில் முகூர்த்தம் குறிச்சிருப்பாங்க. எல்லா மாதங்களுமே கிட்டத்தட்ட உத்திராட நட்சத்திரங்கள் நல்ல நாளாக வரும். அந்த திதியோகம்லாம் கரெக்டாக வந்தால் குறித்து கொடுத்துருவாங்க. ஆனால் ரோகிணியில் பிறந்தவங்க மட்டும் உத்திராடத்தை எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? அவர்களுக்கு 18ஆக போயிடும், பணப்பகையாக போயிடும். அப்போ ரோகிணியில் பிறந்தவருக்கு உத்திராடம்ங்கிறது யார்? உத்திராடம்ங்கிறது விநாயக பெருமான். தலை போய் தலை வந்ததெல்லாம் உத்திராடம். மாரியம்மன், மாரியம்மனுக்கு தலை மாறிச்சா இல்லையா? ரேணுகாதேவி மாரியம்மன், இவங்களோட தொடர்பு. இந்த பெயர் உள்ளவர்கள் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக செட் ஆகாது. பொருளாதார பணத்தை கொடுத்தா திரும்ப வராது. உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க வந்து யாருக்காவது ஒரு உதவிக்காக கொடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம். சார் ரொம்ப வேண்டியவங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டேன் சார், எனக்கு 2 லட்ச ரூபா உடனே வேணும்னு கேட்குறாங்க. இவர்கிட்டையும் இருக்குது. அன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் ஓடுது, கொடுத்துட்டார். அந்த பணம் திரும்ப வராது. அந்த பணம் வரவே வராது. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களை வந்து நிர்ணயம் பண்ணும்போது இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் செய்யக்கூடாத நட்சத்திரம் வந்து 18வது நட்சத்திரம் தட்சிண வேதை என்று பெயர். அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்ங்கிறத வச்சுக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த பெயருள்ள நபர்களோடு வச்சுக்கவே கூடாது. அந்த பெயருள்ள நபர்களோட வச்சுக்கவே கூடாது. அப்போது அந்த பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, குமாரசாமியத்தில் கொடுக்கப்பட்ட நட்சத்திர பெயர்கள் நான் எவ்வளோ தூரம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல்ல என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு
அந்த 27 நட்சத்திர பெயர்களை நான் ஓரளவு சொல்கிறேங்க, முழுசாக சொல்ல முடியாது. முழுசாக சொன்னால் ஒரு நாளே போயிடும். வேண்டுங்கிறவங்க அதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அதாவது சரஸ்வதிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அஸ்வினிங்கிறது சரஸ்வதி. சரஸ்வதிக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குங்க? கலைவாணி, வாணி, வித்யா, இந்த மாதிரி படிப்பு சார்ந்த பெயர்கள் எல்லாம், படிப்புக்கு உண்டானது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்துடைய பெயர்கள். அதே போல் அஸ்வின்னு பேர் வைக்கிறாங்க. ஆண்களுக்கெல்லாம் அஸ்வின்னு பேர் வைக்கிறாங்க, பார்த்துருப்பீங்களா? அந்த நட்சத்திர பெயர்களே வந்துடும். அதே போல் இதில் பிறந்த அயக்ரீவர் இருக்கார் இல்லையா, கல்விக்கான கடவுள், அவர், இந்த நகுல சகாதேவன், இந்த மாதிரி பெயர்கள், அஸ்வத்தாமான்னு ஒரு கேரக்டர், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே, பாரதிங்கிற பேர், சாரதாங்கிற பேர், இது எல்லாமே எதில் வருதுங்க? அஸ்வினி நட்சத்திரத்தோட பெயர்களாக வருது. சார், இது பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அஸ்வின்கிற பெயரை வச்சுருக்கவங்க நிறைய பேர் பொருளாதார வெற்றி அடைகிறாங்க, நிறைய பேர் வெற்றி அடையாமல் கஷ்டப்படுறாங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது ரெண்டுமே இருக்கும். இதை வந்து வெற்றி அடைஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா, அவங்க சாதக தாரையாக வச்சு பயன்படுத்தியிருக்கவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. சாதகம் இல்லாத தாரையாக வச்சவங்க மாட்டிக்குவாங்க. அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த அஸ்வினி சாதகத்தாரியாக இருக்கும்போது உங்களை வெற்றியாளனாக மாற்றிவிடும். முதல்ல சொன்ன மாதிரி இது உருவேற்றுறதுங்க, லட்சம் கோடி உருவேற்றுறது. 1 கோடி தடவையாவது நம்ம வந்து சுற்றியில் இருக்கிறவங்க நம்மளை அந்த பேரை சொல்லி கூப்பிட்ருவாங்களா இல்லையா? கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அப்போ அந்த சாதகமாக மாறும்போது இந்த அஸ்வினியினுடைய பெயர்கள் உங்களுக்கு சாதகத்தாரையாக 2வது தாரையாகவோ, நான் சொன்ன மாதிரி 4, 6ஆகவோ, 27ஆகவோ, 13ஆகவோ இருக்கும்போது உங்களுக்கு இது சிறப்பாக வேலை செய்யும். இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இந்த அஸ்வினி 18வது நட்சத்திரம், அவங்களுக்கு போய் அஸ்வத்தின் பேர் வைக்கக்கூடாது, அவங்களுக்கு போய் சரஸ்வதியின் பேர் வைக்கக்கூடாது. என்னதான் அது உங்கள் முன்னோர்கள் பேராக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வ பேராக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு இது சாதகமற்ற தன்மையை கொடுப்பதாக இருக்கிறது. அந்த பூரத்திலே பிறந்தவங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு எந்த சுபகாரியத்தையும் செய்யக்கூடாது. செஞ்சால் அவங்களுக்கு விரோதமாகத்தான் அது மாறும். பொருளாதார விஷயங்கள் தடையாகத்தான் இருக்கும், வெற்றியை தராது. அதே போல் இந்த அஸ்வினிங்கிறது குதிரையினுடைய சிம்பலுங்க. இப்போ குதிரை சிம்பல், டிவிஎஸோட சிம்பல் என்னங்க? குதிரை சிம்பல் பார்த்துறீங்களா? ஈச்சர்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஈச்சர்னு போட்டிருப்பான், அதோட சிம்பலும் குதிரை. இந்த குதிரை நின்றுட்டுருக்கும், இந்த குதிரை பாயிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் அது சாதகத்தாரையாக இருக்கும். அந்த இவர் டைரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவர் ரேவதியில் பிறந்தவராக இருப்பார். ரேவதியில் பிறந்தவங்களுக்கு அது என்னங்க? 2வது தாரை, சம்பத்து தாரை, பொருளாதாரத்தை தூக்கி கொடுக்குமா கொடுக்காதா? அவங்க அதை பார்த்து தாங்க வச்சுருக்காங்க, சும்மாலாம் வைக்கல. அதை சும்மாலாம் வைக்கல, கணக்கு போட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய நிறுவனத்தை ஆரம்பித்தவங்க 4 பேரை கேட்காம அதை வச்சுருப்பாங்களா? நிச்சயமாக கிடையாது. கண்டிப்பாக அவங்க கேட்டு தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஒரு நட்சத்திரம் என்று சொல்லும்போது அந்த நட்சத்திரத்துடைய பெயர்கள் முக்கியம், அந்த நட்சத்திரத்துடைய அந்த விலங்கு முக்கியம், அதோட விருட்சம் முக்கியம். எட்டின்னு சொல்லுவாங்க, காஞ்சிரை எட்டின்னு சொல்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த எட்டி மரத்தினுடைய குச்சியை எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா பொருளாதார சிறப்பு சூப்பராக இருக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது தாரை எதுவோ, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது தாரை எதுவோ அந்த விருட்சத்தினுடைய ஒரு குச்சி, சும்மா சின்னதாக ஒரு குச்சி, அதை எடுத்து வந்து அதில் வந்து மஞ்சள் தடவி பொட்டு வச்சு சாமிக்கிட்ட வச்சுருங்க. அதை ரெகுலராக நீங்கள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஐயா சொன்னார் இல்லையா, ஏழுமலையா சொல்லிகிட்டு இருந்தார். அதுபோல் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தாயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் 2வது தாரையினுடைய அந்த விருட்சம் இருக்கு இல்லையா, அந்த விருட்சத்துடைய வேர் அல்லது விருட்சத்துடைய ஏதாவது ஒரு பகுதி, அந்த ஒரு கிளையோ குச்சியோ ஏதோ ஒன்று தாயத்துக்குள்ளே வச்சு அதை அந்த தாரை ஓடுற அன்னைக்கு எடுத்து வச்சு சங்கல்பம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு நீங்கள் இடுப்பில் கட்டிட்டாலும் சரி, கழுத்தில் போட்டாலும் சரி, இல்லை உங்கள் இதில் போட்டு ட்ராயர்லேயோ பர்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கிட்டாலும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சூட்சம விதிகள்ங்க, வேறு ஒன்றும் இல்லை. 2வது வந்து பரணி நட்சத்திரம். பரணிக்கு வந்து அதிதேவதை துர்கை, காளி, காளீஸ்வரி, இந்த மாதிரி துர்கா பிரசாத், பரணிதரன்னே பேர் வைக்கிறாங்க. பரணி நட்சத்திரம் இல்லையா, அந்த நட்சத்திர பேர்களே வைக்கிறாங்க. பரணிதரன்ற பேர் வச்சுருக்கவங்க பாருங்கள், முக்கால்வாசி பொருளாதார முன்னேற்றத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கே 2வது தாரை. அது கண்டிப்பாக அது என்ன பண்ணாதுங்க, நிறைய பேரை பொருளாதார ரீதியாக கைவிடுறதில்ல, தூக்கி நிறுத்திடுது. ஸோ அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது கார்த்திகேயன், கார்த்திக்ன்ற பேர் தான் உலகத்தில் நிறையா வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக்னு வச்சுருக்காங்க இல்லையா, நிறைய பசங்களுக்கெல்லாம் என்ன முருகனுடைய பேர் இல்லையா, கார்த்திக்னு வச்சிடுறாங்க. கார்த்திகின் பேர் வச்சாலே கிருத்திகை நட்சத்திரம் தான் வேலை செய்யும். கிருத்திகை நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க, வாயை அடக்க முடியாது, அந்த அக்னியினுடைய சொரூபமாக இருப்பாங்க. அது கிருத்திகை வந்து அக்னி, அது பல நாக்குகளை உடையது.
அதனால் அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நீங்கள் வேணால் கார்த்திகின்ற பேர் வச்சுக்கிட்ட பேசி பாருங்கள், அவங்ககிட்ட பேசி உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதுமாதிரி அக்னீஸ்வரன், அக்னி பகவான், இந்த மாதிரி ஜுவாலா, தீபா, தீப்திலாம் வருது இல்லையா, பெண் பெயர்கள். இது எல்லாமே என்ன வேலை செய்யுங்க? அத்திமரம், மயில் வாகனம்னு ஒரு பேர், மயில் வாகனன் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, மாயூரம், மயூரநாதன், இந்த மாதிரி இந்த மயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. அதான் ஒரு நட்சத்திரம்னு வந்தால் அதோட விருட்சம், அதோட அதிதேவதை, அதோட விலங்கு. அதோட விலங்கு என்னங்க? கார்த்திகையோட விலங்கு பறவை, மயில். விலங்கு வந்து ஆடு, பெண் ஆடு. ஸோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே அது என்ன ஆகுங்க? ஆட்டுக்கு நம்ம எதுவும் பெருசாக பெயர் வைக்கிறது இல்லை, அது ஒரு சிம்பிளாக பயன்படுத்தலாம். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த குதிரை சிம்பிள் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அஸ்வினிக்கு குதிரை சிம்பிள் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, இது வந்து ஆடு. இந்த ஆட்டினுடைய சிம்பிள் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இது யாருக்கு வேலை செய்யும்? பரணியில் பிறந்தவங்களுக்கு இது வேலை செய்யும். பரணியில் பிறந்தவங்க ஆட்டு கெடா, அந்த கெடா கிடையாது, ஆடு, பெண் ஆடு. அந்த ஆட்டு தலையை வந்து சிம்பிளாக வச்சாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். ஸோ அவங்க ரெண்டாவது தாரையே பயன்படுத்தணும், அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பரமாத்மா, பிரஜாபதின்னு பேர். பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரஜாபதினா பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கிருஷ்ணனுடைய பெயர்கள் எல்லாமே இதில் வந்துடும். கிருஷ்ணன், கண்ணன், கோகுலம், இந்த மாதிரி தேவகி, யசோதா, இந்த மாதிரி பேர்லாம் இருக்குது இல்லைங்களா, நந்தகோபன், வேணுகோபால், இந்த மாதிரி பேர்கள், கிருஷ்ணமூர்த்தி, இந்த பெயர்கள் எல்லாமே எதில் வேலை செய்யுங்க? ரோகிணி நட்சத்திரத்துக்கு வேலை செய்யும். அடுத்தது மிருகசீரிடம், மிருகசீரிடத்தோட அதிதேவதை சந்திர பகவான். ரோகிணிக்குடைய விலங்கு வந்து நாகம். நாகம் வந்து விலங்கு. தேர் சக்கரம் இருக்குல்ல, கிருஷ்ணர் என்ன வச்சுருக்காரு? சக்கரத்தை கையில் வச்சுருக்காரா? அந்த சக்கரம் வந்து அதோட சிம்பல். தேர் வந்து ரோகிணியோட சிம்பல். பார்த்தசாரதி யாருங்க? இதில் தெய்வம் சார்ந்த விஷயங்களையும் நான் சொல்கிறேன். அதாவது தமிழ் கடவுள்களில் மீசை வச்ச கடவுள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தசாரதி, கருப்பணசாமி, அது காவல் தெய்வம் இல்லையா? ஆனால் சத்திரினா பிறந்து சத்திரினா வளர்ந்து தேரோட்டின கண்ணன், கிருஷ்ணன் வந்து மீசை வச்சுருப்பான். ஒரே ஒரு கோயில் பார்த்தசாரதி கோயில் தான். கிருஷ்ணனுக்கு வேறு பெருமாள் கோயிலில் எந்த பெருமாளுக்கும் மீசை கிடையாது, அந்த ஒரு பெருமாளை தவிர. பார்த்தசாரதி பெருமாளுக்கு மீசை உண்டு. மீசைங்கிறது என்ன நட்சத்திரம்? மிருகசீரிடம். அப்போ ரோகிணியில் பிறந்தவங்க முழுன்னு என்ன பண்ணக்கூடாது? சவரம் பண்ணவே கூடாது. சவரம் பண்ணால் காசு நிற்காது. ரோகிணியில் பிறந்தவங்க முழுன்னு இருக்கவே கூடாது. முழுன்னு இருந்தாங்கன்னா, கிருஷ்ணன் பேர் வச்சவங்களும் அதுதான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணகோபாலம், இந்த மாதிரி கிருஷ்ணன் பேர் யார் வேணால் வச்சுருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? முழுன்னு வச்சுருக்கவே கூடாது. மாப்பிள்ளை மாதிரி முழுன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணமே சேராது. வர போக சரியாக இருக்கும், பணம் தங்கவே தங்காது. ஏன்னா அது மிருகசீரியோட ரெண்டாம் தாரை வேணாம்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோமா? இல்லை, எடுக்கக்கூடாது. ஓரளவுக்காவது வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் சூட்சமம். நான் முதல்ல சொன்னேனே, அந்த 27வது தரை வந்து வணக்கத்தக்க நிலைன்னு சொன்னல. கிருஷ்ணரோட தலையில் என்ன சூடியிருந்தார்? மயிலர். என்ன நட்சத்திரம்? இப்போ தான் ஐயா சொன்னார், என்ன நட்சத்திரம்? கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரம் மயில் இல்லையா? ரோகிணியில் பிறந்த கிருஷ்ணனுக்கு 27 எது? கிருத்திகையா? அது தலையில் வச்சுருக்காரா? அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? உன்னோட 27வது நட்சத்திரத்தை தலையில் வச்சுக்கோன்னு சொல்கிறார். சரி, அடுத்தது திருவாதிரையில் பிறந்தது யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரன் தலையில் என்ன சூடியிருக்காரு? பிறை. என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்னு சொல்கிறோமா இல்லையா? பித்தா பிறை சூடின்னா பிறையை சூடியவன் அர்த்தம். ஏன் சூடியிருக்கான்? தனக்கு 27வது நட்சத்திரம், தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தை யாராக இருந்தாலும் சரி வணங்கணும், தலையில் வச்சு கொண்டாடணும். அவங்க நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க. இத்தனை நாள் வரைக்கும் எப்படியோ போயிட்டு போகுது. உங்கள் நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்கும்ல, அதுதான் 27. அந்த நட்சத்திரக்காரவங்கள பகச்சிக்காதீங்க. நீங்கள் அவங்க காலில் விழுந்து வணங்கலாம் கூட பரவாயில்ல, அவங்கள பகச்சிக்காதீங்க, கூட வச்சுருங்க. அவங்க என்ன தான் உங்களுக்கு தீங்கு பண்ணாலும் அவங்க உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம். அதனால் 27வது நட்சத்திரம் வணங்கத்தக்க நிலை என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ ரோகிணிக்கு சொன்னோமா. அடுத்தது மிருகசீரிடம் சோமுங்கிற பேர், சந்திரசேகர்ன்ற பேர். சந்துருன்னு நிறைய பேரை கூப்பிட்றாங்களா இல்லையா? சந்திரசேகர், சந்துரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னங்க? மிருகசீரிடம். மதிங்கிற பேர், சோமுங்கிற பேர். இந்த சந்திரசேகரன்ற பேரில் எங்கே ஈஸ்வரன் இருக்காரா?
ஆ சந்திரசூடன்னே பேர் அவர். சந்திரசூடேஸ்வரர். சந்திரசூடேஸ்வரர். ஒசூரில் இருக்கார். அவர் பேர் சந்திரசூடேஸ்வரர்னு பேர். சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார். அவர் அந்த சோமங்கிற பேர்லாம் இருக்கார். ஸோ அது எல்லாமே மிருகசீரிடம். அதனால் நீங்கள் ரோகிணியில் பிறந்தவங்க இந்த மிருகசீரிடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தோட பெயர்கள் எல்லாமே ஈஸ்வரனுடைய பெயர்கள். சிவாங்கிற பேர், நடராஜன்கிற பேர், அம்பலம், பொன்னம்பலம், சிதம்பரம்ங்கிற பேர். சிவசிதம்பரம் இருக்காரா இல்லையா? பாடகர்லாம் இருக்காங்களா இல்லையா? சீர்காழி சிவசிதம்பரம்லாம் இருக்காங்க. அதே போல் அந்த சிதம்பரம், அப்புறம் இந்த பைரவன்கிற பேர். அதோட இது என்னங்க, விலங்கு என்னங்க? ஆண் நாய். அப்போ ஆண் நாய் வந்து பைரவன். அப்போ ஆண் நாய் திருவாதிரை. இப்போ இதை வச்சு தான் யார் யாரெல்லாம் நாய் வளர்க்கலாம், ஆண் நாயா பெண் நாயாங்கிறத முடிவு பண்ணும். நாய் வந்து உங்களுக்கு சாதகத்தாரையாக இருந்தாக திருவாதிரை யாருக்கெல்லாம் சாதகத்தாரையாக இருக்கிறதோ, சாதகத்தாரைன்னா என்னங்க, ரெட்டப்படையில் வர்றதெல்லாம் சாதகத்தாரை. அதில் வந்து ஒரு சில விதிவிலக்கு, 18 மட்டும் விதிவிலக்கு. 18 வந்து உங்களுக்கு தட்சிண வேதையை தரும். அப்போ யாருக்கு இது 18ஆக வரும்னு கேட்டிங்கன்னா, சுவாதி விசாக நட்சத்திரத்துக்கு 18ஆக வந்துடும். விசாக நட்சத்திரக்காரங்க திருவாதிரை இயக்குனாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வந்தே தீரும். அதை மாற்றவே முடியாது. விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஆண் நாய் தயவு செய்து வளர்க்காதீங்க. ஆண் நாய் வளர்த்திங்கன்னா மாட்டிக்குவீங்க, காசு தங்காது. அடுத்தது என்னங்க, புனர்பூசம்னா ராமர். ராமருடைய பெயர்கள் எல்லாம் புனர்பூசம். ரகுங்கிற பேர், அயோத்தி, கோசலை ராமன், கோசலா, இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே புனர்பூசம். பெண் பூனைங்க. பூனை வளர்க்குறவங்க இதை வச்சு தாராபுரனை வச்சு என்ன பண்ணுங்க, புனர்பூசத்தை ஆக்டிவேட் பண்ணணுமா வேணாமாங்கிறத பார்த்துக்கோங்க. யார் பெண் பூனை வளர்க்கலாம்? திருவாதிரையில் பிறந்தவங்க பெண் பூனை வளர்த்தாங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும். திருவாதிரைக்கு 2வது தரம் என்னங்க, புனர்பூசம். புனர்பூசம் பெண் பூனை. பெண் பூனை வளர்க்கும்போது அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் 100க்கு 100 கிடைக்கும். அடுத்தது பூச நட்சத்திரம். பூசம்னா குரு. குருவனுடைய பெயர்கள் பிரகஸ்பதி, குரு, மன்னவன், பொன்னவன், இந்த மாதிரி பொன் மாணிக்கவெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பாதி. அந்த பொண்ணுங்கிற வந்தாலே அது குருவனுடைய பெயர்களாக மாறிடும். அது வந்து பூச நட்சத்திரத்தை. அப்போ வள்ளல் பேர், வள்ளலார் பேர் எல்லாமே வடலூர், வடலூர்கார் வந்துட்டு போயிட்டார். அது பூச நட்சத்திரம். அடுத்தது ஆயில்யம். ஆயில்யத்தினுடைய பேர் ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் ஆயில்யத்தினுடைய அதிதேவதை. அப்போது சேஷன்கிற பெயர் முன்னெல்லாம் டிஎன் சேஷன் ஒரு தேர்தல் அதிகாரி இருந்தார். அவர் வந்த அப்புறம் தான் இந்தியாவில் தேர்தல் கமிஷன் இருந்ததுன்னே எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளோ அதிகாரம் இருந்ததுன்னே அவர் வந்த அப்புறம் தான் தெரியும். சேஷகோபால்னு வைக்கிறாங்க, சேஷாத்ரின்னு வைக்கிறாங்க. சேஷாத்ரி மகரிஷி இவர் இருக்கார் இல்லையா, இதில் திருவண்ணாமலையில் இருக்கார், தங்கக்கை சேஷாத்ரினே பேர் அவர். இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே. அதே போல் லக்ஷ்மண அவதாரமும் பலராம அவதாரமும் இது ஆயில்யம். புற்று இருக்கிறதெல்லாம் ஆயில்யம். புற்றுக்கோயில் எல்லாமே ஆயில்யம். ஆயில்யங்கிறது என்ன மெழுகங்க, ஆண் பூனை. ஆயில்யத்துக்கு அடுத்தது மகம் நட்சத்திரம். மகம்ங்கிறது என்னங்க, சுக்கரனுடைய பெயர்கள் எல்லாமே மகத்தில் வருங்க. மகத்தினுடைய அதிதேவதை சுக்கரன் அல்லது பித்ருன்னு போட்டுக்கோங்க. பித்ருக்களுடைய பெயர்கள், சுக்கரனுடைய பெயர்கள் எல்லாமே மகத்தில் வரும். அதே போல் நெல்லையப்பர், திருநெல்வேலி இருக்கு இல்லைங்க, நெல்லுனுடைய பெயர்கள், நெல்லைங்கிற ஊர் பேர் மக நட்சத்திரம் தான். மகத்தினுடைய சிம்பிள் வந்து நுகத்தடிம்பாங்க. நுகத்தடின்னா என்னங்க, ஏர் உழுறோம் இல்லைங்க, அந்த ஏர் உழுற கலப்பை. அந்த கலப்பையை யார் வச்சுருந்தா கையில், யாருக்காவது தெரியுமா? பலராமர் வச்சுருந்தார். பலராமர் கலப்பையை வச்சுருந்தார். பலராமருடைய நட்சத்திரம் என்னங்க, ஆயில்யம். ஆயில்யத்துக்கு மகன் எத்தனையாவது, 2ஆம் தாரை வச்சுருந்தாரா? இதெல்லாம் நாம் பார்க்கணுங்க. இதில் வந்து சூட்சமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அப்போது ஆயில்யத்தில் பிறந்தவங்க பலராமரை வழிபாடு செய்யலாம். அதாவது இந்த இதை வந்து நுகத்தடி, அந்த மகம்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பலை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, உங்கள் லோகோவா உங்களோட இது கேட்குறாங்கல்ல, நிறைய பேர் குறியீடு என்ன வைக்கலாம், லோகோ என்ன வைக்கலான்னு கேட்குறாங்கல்ல. ஆயில்யத்தில் பிறந்தவங்க இந்த லோகோ வச்சிங்கன்னா அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை தரும், மாற்றுக்கிறதே கிடையாது. அதோட அந்த இதையும் தெரிஞ்சுக்கோங்க, விருட்சத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த விருட்சமும் இதில் வரும். அந்த விருட்சத்தை பயன்படுத்தும் போது, மகம் என்பது ஆலமரம். ஆயில்யத்தில் பிறந்தவங்க ஒரு வாட்டியாவது திருவாலங்காடு போகணும், எழுதிக்கோங்க. ஆயில்யத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருவாலங்காடு மண்ணை மிதிச்சுட்டு வரணும். திருவாலங்காட்டில்
ஆலமரம் தான் இருக்குது. அதே போல் அட்சயவடம் கயா இருக்குல்ல, கயா புத்த கயா, அங்கே வந்து அட்சயவடம்னு இருக்குது, அது ஆலமரம் தான். இந்த ரெண்டும் வந்து ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை தரும். அப்போ மக நட்சத்திர பெயர்கள் சுக்கிரவன், பார்கவன்லாம் இருக்குல்ல, பார்கவன்கிறதெல்லாம் ஆயில்யத்தோட பெயர், அதாவது மகத்தினுடைய பெயர் தான். அடுத்தது பூர நட்சத்திரம், அம்பாளுடைய பெயர்கள் எல்லாமே ஈஸ்வரி, பரமேஸ்வரி, இந்த மாதிரி எல்லாமே வைக்கிறோமா இல்லையா? ஈஸ்வரன், ஈஸ்வரி பெயர்கள் எல்லாமே உமா மகேஸ்வரி, உமா, இது எல்லாமே லோகநாயகி, ஜெகன்மாதா, ஜெகதாம்பா, இப்படி தையல் நாயகி, இப்படி வைக்கக்கூடிய அந்த தாயார் பெயர்கள் எல்லாமே என்னவா இருக்குங்க? பூர நட்சத்திரம். அதே போல் ஆண்டாள், ஆண்டாளுடைய நட்சத்திரம் பூரம். ஸோ இது எல்லாமே வந்து பூர நட்சத்திரத்துடைய பெயர்களாக வருகிறது. அடுத்தது உத்தரம் வந்து சாஸ்தா, மணிகண்ட சுவாமி. மணிகண்டன்கிற பேர் நிறையா இருக்குங்க. மணிகண்டன்கிற பேர் நிறைய பேர் வைக்கிறாங்க. அது வந்து என்ன நட்சத்திரங்க? உத்தர நட்சத்திரம். உத்தரத்துக்கு அடுத்தது, உத்தரத்துக்கு என்ன விலங்குங்க? எருது. நந்தி தேவர் வந்து உத்தரம். நந்தி இருக்காரா இல்லையா? அப்போ பூரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணுங்க? நந்தியை போய் வழிபாடு செய்யணும், நந்திக்கு அபிஷேகம் பண்ணணும். எழுதிக்கோங்க, பூரத்தில் பிறந்தவங்க நந்திக்கு அபிஷேகம் செய்ய செய்ய அவங்க பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். பூரத்துக்கு 2வது தாரம் வந்துடுதா இல்லையா? உத்தரம். அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் வந்து சூரியனுடைய பெயர்கள் எல்லாம் அஸ்தரம், அஸ்த நட்சத்திரம். அதாவது சூர்யான்னு வைக்கிறாங்க, பாஸ்கர்னு வைக்கிறாங்க, கதிரவன், தினகரன், பாஸ்கரன், இந்த மாதிரி சூரியனுடைய பெயர்கள் எல்லாமே என்ன வேலை செய்யுங்க? அஸ்த நட்சத்திரம். பிரகாஷ், பிரகாஷ் ராஜ், சூரிய தேவன், ஆதித்யா, இது எல்லாமே இந்த அஸ்தம். அபய அஸ்தம், அபயான்லாம் வைக்கிறாங்க. இது எல்லாமே என்னங்க? அஸ்தத்தோட சிம்பல் கை சிம்மாங்க, இப்படி அபயம் காட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரைக்கு வந்து விஸ்வகர்மான்னு பேருங்க. இந்த விஸ்வகர்மா சமூகத்தினர் எந்த கோயில், எந்த சாமியை கும்பிட்றாங்க? காமாட்சி. விஸ்வகர்மா சமூகத்தினருடைய குலதெய்வம் காமாட்சி. காமாட்சி தான், அதாவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஒரிஜினல் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட கோயில். விஸ்வகர்மாவே வந்து உருவாக்கினார்னு சொல்லி அதனுடைய தோன்ற காலமே தெரியல யாருக்குமே. அது எப்போ உணவானது என்னங்கிறதே யாருக்குமே தெரியல. அந்த ஸ்தலம் வந்து அதுக்கப்புறம் மன்னர்கள் எடுத்து கட்டினதெல்லாம் தெரியும், அதுக்கு முன்னே என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆதிசங்கரர் வந்து அந்த பீடத்தை வந்து நிறுவுறார். எந்த பீடத்தை? காஞ்சி பீடத்தை, காமாட்சி பீடத்தை நிறுவுறார். ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்மனுக்கு கட்டு போடுறார். அது வரைக்கும் அது ரொம்ப உக்கிரமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ சித்திரை நட்சத்திரம் என்பது காமாட்சி, விஸ்வகர்மா அப்படின்னு பேர். அந்த பெயர்கள் எல்லாமே என்ன வரும்? காமேஷுங்கிற பேர் நிறைய வைக்கிறாங்களா இல்லையா? அதேபோல் லிங்கத்தினுடைய பெயர்கள் எல்லாமே மகாலிங்கம், தர்மலிங்கம், இந்த மாதிரி லிங்கம்னு வர்றது ஈஸ்வரன் பெயர்கள் எல்லாம் அங்கே போயிடும். இதில் திருவாதிரைக்கு போயிடும். லிங்கம்ங்கிற பேர் மட்டும் சித்திரையில் வரும். ஏகாம்பரம், இது எல்லாமே காஞ்சிபுரத்தோடு தொடர்புடையது எல்லாமே சித்திரை நட்சத்திரம். அடுத்தது சுவாதி. சுவாதினா லக்ஷ்மி நரசிம்மர், தாயாருடைய பேரும் பத்மாவதி. தாயாரோட பேர் நிறையா இருக்குது, தனலட்சுமி, தானியலட்சுமின்னு எல்லா லக்ஷ்மியும் சுவாதி நட்சத்திரத்தோடு தொடர்புடையது. அதே போல் முத்து, சுவாதி முத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவாதி முத்தியம்னு பேர், சுவாதி முத்தியம்னு படமே வந்தது. சுவாதி முத்தியம்னா முத்து. முத்துங்கிற பேர் சவுத் இந்தியாவில் நிறைய வைக்கிறாங்க. முத்தழகு, முத்து, முத்தழகு, பச்சை முத்து, நிறைய பேர் இருக்கா. அது எல்லாமே சுவாதி, லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. அடுத்து விசாகம். விசாகத்துக்கு சுப்பிரமணியர், முருகன். முருகனில் வந்து கார்த்திகை என்ற பேர் மட்டும் கிருத்திகைக்கு போயிடும், மயில் வாகனம் என்ற பேர் கிருத்திகைக்கு போயிடும். புரியுதுங்களா? மற்ற பேரெல்லாம் இதில் தான் வரும். செந்தில், சரவணன், முருகன், முருகபுரான், முருகேசன், வேலாயுதம். முருகனுக்கு நிறைய பேர், சுவாமிநாதன், ஏகப்பட்ட பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு தான் நிறைய பேர் இருக்குது. இது எல்லாமே விசாகத்தில் வரும். விசாகத்தினுடைய பெயர்கள் எல்லாமே முருகனுடைய பெயர்கள். தேவசேனாதிபதி, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே, சேனாதிபதி, தளபதி, எல்லாமே விசாகம். அடுத்தது அனுஷ நட்சத்திரம். அனுஷங்கிறது வாயு, வாயுன்னு போட்டுக்கோங்க.
குருவாயூர் இருக்குல்ல, காளஹஸ்தி குருவாயூர். அனுஷான்னு வைக்கிறாங்க. அனுஷா, அனுராதா. அது வந்து சமஸ்கிருத பேர் அனுராதாங்கிறது தான். அனுஷத்துக்கு வந்து அனுராதாங்கிறது தான் சமஸ்கிருத பேர். அது மாதிரி பீம் சிங், பீமன் வந்து அனுஷ நட்சத்திரம். பீமன் வந்து வாயுபுத்திரனா இல்லையா? பாரதத்தில் பாருங்கள், பீமன் ஒரு பலசாலி இருந்தானா இல்லையா? அவன் வாயுனோட புத்திரன். அப்போ பீம் பாய், பீம் சிங். வடநாட்டில் நிறைய பேர்கள் வைக்கிறாங்க. இந்த பேர்கள் எல்லாமே அனுஷத்தோடு தொடர்புடையது. வாயு தூத்துன்னு இருந்தது இல்லை, அது மூலத்தில் வரும். அடுத்தது கேட்டை. கேட்டை வந்து இந்திரனுடைய பெயர்கள்னு போட்டுக்கோங்க. தேவேந்திரன், மகேந்திரன், இந்திரஜித்து. அப்புறம் அந்த தேவலோக கன்னிகைகள் பேரெல்லாம் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, இது எல்லாமே கேட்டையில் வந்துடும். இந்திரன் பேர் நிறையா இருக்குங்க. ஆ, கரெக்டு. முருகனுக்கு கட்டி கொடுக்குறாங்கல்ல, தேவானை வந்து இந்திரனோட மகள் தானே. அடுத்தது மூலா நட்சத்திரம். அவ்வளோதான் சார், 2. மூலா நட்சத்திரம். மூலம் வந்து ஆஞ்சநேயர், மாருதி, நிருதின்னு சொல்கிறது. நிருதி மூலை அப்படிங்கிறது மூலம். மூலம் வந்து அரக்கண்ணு இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆஞ்சநேயர், பைரவி, அந்த பஜரங்க பலி, அந்த மாதிரி பேர்கள் எல்லாம் மூலத்தில் உடையது. மூலம் வந்து ஆக்சிஜனுங்க, நம்ம சுவாசிக்கிற காற்று. மூலாதாரம் குண்டலினின்னு சொல்கிறோம்ல. அதாவது பிரபஞ்சத்தில் தோன்றிய முதல் நட்சத்திரம் மூலம்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு மூலம், ஆதி மூலம்னு பேர். அப்புறம் லங்கையோடு தொடர்புடையது. லங்கேஸ்வரன், லங்கா, சஞ்சீவின் பேர் வைக்கிறாங்கல்ல, அவர் தான் ஆஞ்சநேயர் தான் அந்த சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரார். வானரம். அதாவது பிராண மந்திரம், பிராண பிரதிஷ்டை, இந்த மாதிரி பிராணா அப்படிங்கிற பேர், அது எல்லாமே வந்து மூலத்தோடு தொடர்புடையது. மூலம் அப்படிங்கும்போது அந்த மூலத்தினுடைய மற்ற விஷயங்களையும் சேர்த்திக்கணுங்க. அதோட மிருகம், பெண்ணாய் வந்து மூலங்க. மூலம் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கோ அவங்க பெண்ணாய் வளர்க்கலாம். திருவாதிரை யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்க ஆண் நாயை வளர்க்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கணும். மூலத்துக்கு மரான்னு ஒரு மரங்க, மரான்னு பேர். அந்த மரம் அதிகம் இருக்காது. அந்த மரம் எங்கே தலைவருஷமாக இருக்கோ அந்த மரத்தை போய், அந்த கோயிலில் போய் நம்ம என்ன பண்ணணுங்க, வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அடுத்தது பூராடம்னா வருண தெய்வம். வருணன்னு பேர். வருண்னு பேர் வைக்கிறாங்களா இல்லையா? வருண். மேகநாதன், கார்மேகம், மழை கடவுளுங்க. மழை சம்மந்தப்பட்டது, கடல் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது. ஜம்புன்னு வைக்கிறாங்களா? ஜம்புன்னா யாருங்க? ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி. அவர் வந்து பூராடம், வருண கடவுளா இல்லையா? பஞ்சபூத ஸ்தலங்கள் 5 இருக்கா, அதில் வருணன் யாருங்க? ஜம்புகேஸ்வரர், நீர் கடவுள். அதான் அப்புன்னு சொல்கிறது. அப்போ வர்ஷினி, அமிர்த வர்ஷினி, மழையாக இருக்குல்ல, அதோட பேர்கள் எல்லாமே உங்களுக்கு பூராடத்தோடு தொடர்புடையது. அடுத்தது உத்திராடம். தலை போய் தலை வந்ததெல்லாம் உத்திராடம். விநாயக பெருமானுக்கு தலை போய் தலை வந்தது. அவர் அசத்தில் பிறக்கிறாரு, ஆனால் உத்திராடம் தான் அவருக்கு தலை போய் தலை வந்தது, புது உயிர் கிடச்சது. அப்போ உத்திராடம் தான் அவருடைய நட்சத்திரம். அதே போல் இப்போ கணேசனுங்கிற பேர் நிறைய வைக்கிறாங்க. விநாயகர் பேர் நிறைய இருக்குங்க. அப்போ எல்லாமே என்னவா வேலை செய்யுங்க? உத்திராடமாக வேலை செய்யும். கஜமுகன், கஜானன், கஜபதி, கஜேந்திரன், விநாயகமூர்த்தி, இந்த மாதிரி நிறையா இருக்கு. அதே போல் பெண் பேர்களில் மாரியம்மா. ஏன்னா மாறி தான் தலை மாறி போனது. ரேணுகாவும் மாரியம்மாவும் தலை மாறி போனது. திருவோணம், வள்ளிகொண்ட பெருமாள். பெருமாள் அவதாரத்தில் நிறையா இருக்குங்க. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு இது உண்டு, நட்சத்திரம் உண்டு. நம்ம கிருஷ்ணனுக்கு வந்து ரோகிணியை சொல்லிட்டோம், பலராமனுக்கு இது ஆயில்யத்தை சொல்லிட்டோம் இல்லையா? நரசிம்மனுக்கு என்ன சொன்னோம்? சுவாதி சொன்னோம். இங்கே வந்து திருவோணத்துக்கு பள்ளிகொண்ட பெருமாள், சைன பெருமாளும். அந்த 3 அடி மண் கேட்டார் யார்? வாமனர். வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுறோமா இல்லையா? ஓணம் பண்டிகை. இந்த ரங்கநாத பெருமாளும் வாமன பெருமாளும் யாருங்க? இந்த திருவோணத்தில் பிறந்தவங்க. அப்போ 3 அடி மண் அளக்கிறதெல்லாம் டெய்லருங்களாம் என்ன போட்டிருப்பாங்க கழுத்தில்? டேப்பு போட்டிருப்பாங்களா? நான் இப்போ துண்டு போட்டிருக்க மாதிரி அவங்க டெய்லர் என்ன போட்டிருப்பாங்க? மாலையா டேப்பு தான் போட்டிருப்பாங்க. அளவீடு வர்றது எல்லாமே என்னங்க? திருவோணம். அளவீடுன்னு வந்துட்டாலே, இப்போ சர்வேயர்னு இருக்காங்க, அளவீடு பண்ணுறாங்களா, டேப்பு பிடிச்சி அளக்குறாங்களா, அது எல்லாமே திருவோணம். 3 அடி மண் கேட்டார் திருவிக்கிரம சுவாமி. அதாவது வரும்போது என்னவா வராரு? வாமனனா வராரு. போகும்போது திருவிக்கிரமான நிற்கிறார். அப்போ அது வந்து திருவோணம்.
அப்போ அந்த நாராயணன், பள்ளிகொண்ட பெருமாள், பத்மநாபன், இந்த மாதிரி உலகளந்த பெருமாள், திருப்பார்கடல், இந்த ஆனந்தன், ஆனந்த சயனம், ஸ்ரீதரன், மகாவிஷ்ணு, ஸ்ரீவிஷ்ணு, திருமால், ரங்கநாயகி, இந்த மாதிரி ரங்கநாதன், ஆனந்தி, நாராயணி, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே எதில் வருங்க? திருவோண நட்சத்திரத்திலே வரும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்துக்கு யார் இதுங்க? அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்கள்னு போட்டுக்கோங்க. அவிட்டம் வந்து தவிட்டு பானை, தவிட்டு பானையும் தங்கமாகும்னு பேர். அஷ்டவசு. இதில் வந்து இந்திராணின்னு போட்டுக்கோங்க. இதோட அதிதேவதை இந்திராணி. கேட்டைக்கு அவிட்டம் எத்தனாவது தாரீங்க? நம்ம இந்திரனுக்கு என்ன சொன்னோம்? கேட்டைன்னு சொன்னோமா? கேட்டையிலேருந்து எண்ணி பாருங்க. கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், 6வது தாரை. அப்போ 6 தெய்வானுகுலம்னு சொன்னோமா? ஈஸ்வரன் என்ன நட்சத்திரம் சொன்னோம்? திருவாதிரைக்கு 6 யார்? திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். பூரம் யார்? அம்பாள். அப்போ ஈஸ்வரனுக்கு யார்? அம்பாள். சரி, பூரத்துக்கு யார் என்ன? பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகம் யார்? பையன். யார்? முருகன். விசாகத்துக்கு யார்? விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடம் யார்? பிள்ளையார். முடிஞ்சு போச்சா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபேமிலி எல்லாமே 6வது தாரம் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் சும்மா நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சயின்ஸ். அவன் யாரோ என்னோ சொல்லிட்டு போகிறான், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இது பியூர் சயின்ஸ். அஸ்ட்ராலஜிங்கிறது பியூர் சயின்ஸ். 6வது தாரை தெய்வானுகூலம்னு சொன்னேன். அப்போ இதுவே ஒரு சாட்சி. அதாவது ஈஸ்வரனுக்கு திருவாதிரை, தாயாருக்கு பூரம், முருகனுக்கு விசாகம், விநாயகருக்கு உத்திராடம். ஒன்று 6வது தாரை தான். நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்க்க பிரமிப்பாக இருக்கா இல்லையா? 6ஆம் தாரை ஏன் அவங்களே வச்சுருக்கும் போது நாமே வைக்கக்கூடாது? ஈஸ்வரன் தலையில் போய் ஏன் வந்து இது சூடியிருக்காரு? கிருஷ்ணர் தலையில் ஈஸ்வரன் பெரிய சூடியிருக்காரு. கிருஷ்ணர் மயிலிறக்க வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுதா இல்லையா? மதுரை மீனாட்சி கையில் என்ன இருக்குது? கிளி என்ன நட்சத்திரம்? அசனி நட்சத்திரம். ரேவதி. மதுரை மீனாட்சி ரேவதி. ரேவதிக்கு எத்தனாவது தாரை? அது 2ஆம் தாரை. தெய்வங்கள் உணர்த்துவது எல்லாமே தாரையை தான் உணர்த்துது. நாம் தான் அதை பார்க்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, விட்டுடுறோம். அதை கவனித்தாலே நம்ம வந்து தாராபலனை அற்புதமாக எடுக்கலாம். போராட்டத்துக்கு சிம்பலா? சிம்பல் வந்து கட்டில் கால். அது 4 இது வரும். கட்டில் கால். உத்திராடத்துக்கும் அதே தான். அந்த சதுரமான முக்கோணமான சிம்பல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விருட்சம் வந்து உங்களுக்கு பூராடங்கிறது வஞ்சி. உத்திராடத்துக்கு வந்து பலாமரம். அப்போ பூராடத்தில் பிறந்தவங்க பலா வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாமா? பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்? வீட்டில் பலாமரம் நட்டு வளர்த்திக்கோங்க. பலாமரம் வளர்ந்து பலன் கொடுக்க உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அவ்வளோதான். ஒரே விஷயம், சிம்பிளான விஷயம். அவிட்டம் சொன்னோமா? அடுத்து சதயம். சதயம் வந்து யமதர்மன். அவிட்டத்துக்கு அதிதேவதை அஷ்டவசுக்கள் இந்திராணி. அவிட்டத்துக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இதுதான். கங்காதரன், சப்தமாதா. சப்தமாதாங்கிறதுலாம் அவிட்டத்தில் வரும். சப்தகன்னி, சப்தமாதா, இந்திராணி. இந்திராணி. ராணிங்கிற பேர். ராணிக்கா வராங்கல்ல சார், ராணின்னு பேர் வச்சாலே அவங்க நல்லா இருப்பாங்க சார். நீங்கள் வேணால் எங்கே வேணால் பாருங்கள். பொருளாதார முன்னேற்றம் அவிட்டம். ஏன்னா அது இந்திராணி. சாதாரண ராணிலாம் கிடையாது. தேவலோகத்துக்கே ராணி. தேவலோகத்து ராணி என்ன இதுவாக எடுப்பாங்க? அப்படியே உடம்பு பூரா தங்க நகையாக இருக்கும். அப்போ இந்திராணியோட பேர். அதனால தான் அவிட்டம் வந்து, அவிட்டத்தில் ஒரு பொண்ணு பிறந்தால் ஒரு சிலர்லாம் வெளியே கட்டி கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுடைய இது வெளியே போயிடுமா, சம்பத்து. அதனால் அவிட்டத்தில் பிறந்த பொண்ணை வந்து அவ்வளோ வந்து சொந்தத்திலே பார்த்து கட்டி கொடுத்துருவாங்களாம். அந்த இது எங்கேயும் அதிர்ஷ்டம் எங்கேயும் போயிடக்கூடாதுன்ட்டு. அவிட்டத்தில் பெண்ணு பிறக்கிறது 100க்கு 100 சிறப்பு. அந்த பெண்ணின் கையால், நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லிடுறேன். அவிட்டத்தில் பிறந்த பெண்ணினுடைய கையால் நீங்கள் ரிப்பன் கட் பண்ணணும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி. சார் யாரையாவது வச்சு ரிப்பன் கட் பண்ணுறோமா? முதல் வியாபாரம்னு ஒன்று பண்ணுறோமா இல்லையா சார்? முதல் வியாபாரம் அவங்க கையில் ஒரு 10 ரூபா வாங்கி கல்லாப்பெட்டியில் போடுங்க சார். அந்த தொழில் வீணாக போகுதான்னு நான் பார்த்துட்றேன். பையன் கிடையாது, பொண்ணு தான். பையனுக்கு வரவே வராது, பொண்ணுக்கு மட்டும்தான் வரும். அவிட்டத்தில் பிறந்த பெண் வந்து முதல் வியாபாரம் உங்களுக்கு பண்ணி கொடுத்தா நீங்கள் நிச்சயமாக தொழிலில் ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் எந்த தாரையாக இருந்தாலும் பரவாயில்ல. சதயம். சதயம் வந்து தர்மன், யமதர்மன். முஸ்லீம் பெயர்கள் எல்லாமே சதயம். முஸ்லீம்.
கல்ஃப் கண்ட்ரி முஸ்லீம் எல்லாமே வந்து சதயம். ஆ சதாப்தின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் போகுதா, சதாபிஷேகம்னு சொல்கிறோமா, சதயம் எல்லாமே சதயம். சத்யாங்கிற பேர், சத்யான்னு வைக்கிறோமா, சத்யராஜ், தர்மராஜ், இந்த மாதிரி தர்மம் சத்தியம் இது எல்லாமே. ஏன்னா சத்தியத்தினுடைய கடவுளே தர்மம் தான், யமதர்மன் தான். யமதர்மன்லாம் நீங்கள் வந்து இதுவாக நினைக்காதீங்க. யமதர்மன் தான் தர்மத்துக்கு அதிபதியே. சனீஸ்வரனுடைய அதிதேவதை யாருங்க? யமன் தான். நீங்கள் சனீஸ்வரனை பிரீதி பண்ணணும்னா யமனை போய் பிரீதி பண்ணுங்கள். சனீஸ்வரன்ட்ட போய் விழுறதை விட யமதர்மன்ட்ட போய் விழுந்துட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு சனியினுடைய பிரீதியை பண்ணி கொடுத்துருவார். பூரட்டாதி குபேரன். செல்வம் செல்விங்கிற பேர்லாம் வைக்கிறோமா, செல்வம் செல்வி. தனலக்ஷ்மி, தனசேகரன். இந்த தனம்ங்கிற பேர் செட்டியார், செல்வத்துக்கு அதிபதிக்கும் செட்டியார் தான், செட்டியார். அப்புறம் நிதி எல்லாமே நம்ம நாட்டை 50 வருஷமாக ஆண்டுட்ருக்க நிதி எல்லாமே யார் குடும்பம் ஆண்டுட்ருக்காங்க? எல்லா நிதியும் ஆண்டுட்ருக்காங்களா? அந்த நிதி பூரா பூரட்டாதி. நிதின்னு பேர் வந்தாலே பூரட்டாதி பேங்க்கு. புரியுதா? அடுத்தது உத்திரட்டாதி பெருமாள். பெருமாளுக்கு கடன் கொடுத்தது யார்? குபேரன். என்ன நட்சத்திரம்? பூரட்டாதி. பெருமாள் உத்திரட்டாதி. பக்கத்து பக்கத்தில் இருக்காங்களா? இவருக்கு அவர் துணை, அவருக்கு இவர் துணை. உத்திரட்டாதினா லட்டு, திருப்பதி லட்டு. உத்திரட்டாதிங்கிறது அக்னி மூலை, அக்னி மூலை கிரகம். அப்போ சமையல் கட்டு உத்திரட்டாதி. உலகத்தினுடைய பெரிய சமையல் கட்டு எங்கே இருக்குது? திருப்பதியில் தான் இருக்குது. பூரியில், பூரி ஜெகநாதர் இருக்கார். இங்கே இதில் இருக்காங்க கர்நாடகா. அந்த இவங்க அது பேர் மறந்துட்டேன். அங்கே பொழுதன்னைக்கு சமைச்சு போட்டுட்டே இருப்பாங்க. உத்திரட்டாதி. பெருமாள் பெயர் காமதேனு பெயர்கள். பெருமாள் சார்ந்தது எல்லாமே சப்தகிரி, வெங்கடாஜலம், வெங்கடேசன், இந்த மாதிரி பாலாஜி, கருடாத்ரி, சேஷாத்ரி, இதெல்லாம் வருதா இல்லையா? எல்லாமே அங்கே தான். கோமாதா, கோவிந்தன், ரமணா, வெங்கட்ரமணா, ஊராமே உத்திரட்டாதி தான். அடுத்தது ரேவதி. தர்மஸ்தலா. வெரி குட். தர்மஸ்தலா நோட் பண்ணிக்கோங்க. தர்மஸ்தலா உத்திரட்டாதி. உத்திரட்டாதி ஆக்டிவேட் பண்ணால் ஒன்றா நீங்கள் பெருமாள் ஏழுமலையான போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா தர்மஸ்தலா போயிட்டு வாங்க. உத்திரட்டாதி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பூரட்டாதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்திரட்டாதி 2ஆம் தாரை. நீங்கள் உத்திராடத்தில் பிறந்திருந்தா உத்திரட்டாதி 6ஆவது தாரை. அப்போ உத்திராடத்தில் பிறந்தவங்க எல்லாம் எங்கே போகணுங்க? வருஷம் ஒரு தடவை பெருமாளை பார்க்கணும். வருஷம் ஒரு தடவை பெருமாளை பார்த்தா தான் தெய்வானுகுலம் இருக்குது, இல்லைன்னா இல்லை. உத்திராட நட்சத்திரக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. ரேவதிங்கிறது மீனாட்சியினுடைய பேர். சனீஸ்வரன் தான் அதோட அதிதேவதை. ரேவதியினுடைய அதிதேவதை சனீஸ்வரன். மீனாட்சி. மீனான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்களா, மீனலோச்சனி. ரேவதினே பேர் வைக்கிறாங்க, அந்தந்த நட்சத்திர பேரே வைக்கிறாங்க. மலர்விழி, இந்த பூ சம்மந்தப்பட்டது, புஷ்பா, மலர், இது எல்லாமே ரேவதி நட்சத்திரம். சார் தமிழ்நாட்டில் மலர்களுக்கு பேர் போன ஊர் எது சார்? மதுரை மல்லி. சூப்பர். அப்போ வந்து மீனாட்சி அங்கே வந்துடுதா? மதுரையில் யார் இருக்கா? மீனாட்சி. அப்போ மதுரை வந்து ரேவதி நட்சத்திரத்தினுடைய புஷ்பா, புஷ்பவதி, புண்ணியம், புண்ணியகோடி. புண்ணியம்ங்கிற பேர் எல்லாமே ரேவதி நட்சத்திரம் தான். இப்போ மோக்ஷான்லாம் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே. ஸோ இது வரைக்கும் நம்ம பொறுமையாக கேட்ட 27 நட்சத்திரங்களுக்கும் நான் நட்சத்திர பெயர்களை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சாதகத்தாரையாக பயன்படுத்தணும். சாதகத்தாரையாக பயன்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேரெல்லாம் பாருங்கள், எல்லாம் சாதகத்தாரையிலே வருவாங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் வந்துடுச்சுன்னா அந்த பேரை பூரா எடுத்து பாருங்கள், எல்லாம் நமக்கு ஆகாத பேராகவே இருக்கும். எந்தெந்த பேர்லாம் நமக்கு ஆகாதோ, ஒருத்தன் வக்கீலாக இருப்பான், ஒருத்தன் போலீஸாக இருப்பான், ஒருத்தன் டாக்டராக இருப்பான். டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் முடிச்சிட்டான்னா அவன் பேர் வந்து நமக்கு ஆகாத பேராக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் நேமே உங்களை காப்பாற்றும் சார். நிறைய பேரை நான் அப்படி காப்பாற்றி விட்ருக்கேன். சார் 1 மாதமாக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு வியாதி சரியாகலாம்பாங்க. சார் உடனே இந்த ஹாஸ்பிட்டல் மாற்றுங்க, இங்கே போங்க, உங்களுக்கு நிச்சயமாக சரியாயிடும். அங்கே போய் ஒரே வாரத்தில் சரியாயிடும். இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. காரணம் சாதகத்தாரை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த பெயர்களை, அதிர்ஷ்ட பெயர்களை பயன்படுத்தி வாழ்க்கையிலே மிகச்சிறப்பான வெற்றியை அடைய முடியும். இந்த நியூமராலஜிங்கிறது, இந்த ஒரு பெயரியல் சாஸ்திரங்கிறது பல 100 வருடங்களாக நம்மளுடைய பாரம்பரியத்திலே இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்ன வைங்க, தெய்வ பெயர்களே வைங்க என்பதை இதன் மூலமாக நான்
ஒரு விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு இந்த நல்வாய்ப்பினை வைத்த சதீஷ் ஐயாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் பல பலன்களை தந்த குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரவிராஜன் ஐயா அவர்கள் திரும்ப மரியாதை செய்வாங்க.